சொர்ணா, நீங்கள் வேலை செய்கிற பில்டிங்கில் ரகுங்கிற ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே அங்கே தான் நான் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். சரி, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சார், பக்கமாக யாருமே வரமாட்டாங்க. அதிசயமாக அன்றைக்கி சந்தோஷ் சார் அன்றைக்கி வந்தார். கையில் கூட ஒரு பேக் வச்சுருந்தார். அதுக்குள்ளே ஒரு விஸ்கி பாட்டில் பார்த்தேன் சார். என்ன அந்த பக்கம்னு லைட்டாக பேச்சு கொடுத்தேன். ஒன்றுமே சொல்லாமல் கையை மட்டும் காட்டிட்டு வேகமாக லிஃப்ட் எடுத்து மேலே போயிட்டார். 2 மணி நேரம் கழித்து நான் வழக்கமாக ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி போனேன். ஒரு ஆஃபீஸ் பக்கமாக போனப்போ ஃபோனில் யார்கிட்டேயோ ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தார். கையில் கூட தண்ணி வச்சுருந்தார். ஏதோ குடும்ப பிரச்சனை நினச்சிக்கிட்டு கண்டுக்காமல் நான் கீழே வந்துட்டேன் சார். அந்த நேரம் பார்த்து ரகு அங்கே வந்தார் சார். ரொம்ப கோபமாக இருந்தார். நேராக லிஃப்ட் எடுத்து மேலே போயிட்டார். ஒரு 1 மணி இருக்கும் சார். நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு லேப்பா பண்ணலான்னு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து தேவா அந்த பக்கமாக வந்தார். தேவா ரொம்ப நல்லவர் சார், என்கிட்ட நல்லா பேசுவார். நான் அவரும் அன்றைக்கி ஒன்றுமே பேசாமல் ரொம்ப வேகமாக மேலே போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் அடித்து போலீஸை கூப்பிடுன்னு சொன்னார். போலீஸ் வந்த பிறகு தான் எனக்கே தெரியும் ரகு செத்து கிடக்காருன்னு. இவ்வளோ தானா, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான டீட்டெயில் மறந்துட்டீங்களா? சார் வேலைன்னு வந்தால் நான் ரொம்ப அலர்ட் சார். நான் பார்த்த எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எத்தனை வருஷமாக அந்த பில்டிங்கில் நீங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கீங்க? ஒரு 3 வருஷம் சார். சரி, இந்த சந்தோஷை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சார் அவர் பேருக்கு தான் சார் நல்லவர், நான் ரொம்ப மோசமானவர் சார். அழகாக ஒரு குடும்பம் இருக்குது தெரியுமா அவருக்கு. அதை விட்டுட்டு ஒரு கீப் வச்சுருக்காரு. அந்த பொண்ணை கூட இங்கே ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அது ரகு பார்த்துருப்பாருல. அதனால தான் அன்னையிலேருந்து அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ரகு தான் சார் என்கிட்ட சொன்னார். சந்தோஷ் சாரும் அந்த பொண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை எப்படியாவது எடுக்கணும்னு சந்தோஷ் சார் ட்ரை பண்ணியிருக்காரு. ரகு அதை வச்சு தான் மிரட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரை. அதனால் ரகுவை ஆஃபீஸை விட்டு விரட்டணும்னு திருட்டு பள்ளியெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அதனால தான் சந்தோஷ் சார் ரகுவை போட்டு தள்ளியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, இப்போ என் வேலையை நீங்கள் பார்க்குறீங்களா? ஐயோ சார், உங்கள் வேலையெல்லாம் நான் பார்ப்பேனா சார்? எல்லாரும் அதுதான் காரணம்னு பேசிக்கிறாங்க சார். அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சந்தோஷ்க்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கதா ரகு சொன்னார். எதை வச்சு நீங்கள் ரகுவை நம்புறீங்க? சார் அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன்ல. Teo panas. Correct? Panas இருக்கட்டும். கோசம் தானே. என்ன கிஷோர், ஒரு சிம்பிள் ஆர்டர். அது கூட நீ உருப்படியே பண்ண மாட்டியா? சாரி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன? இன்னைக்கு ஒன் டே எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இதயம் 101.4 FM ரேடியோ ஸ்டேஷனுக்கு நீ போக போற. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? நேற்று ராத்திரி நான் ரேடியோ கேட்டுட்டு இருந்தேன். அப்போ யுவன் ஆன் ஏர் வந்திருந்தாரு. என்னமோ புது பாட்டு போட்டிருக்காரு போல. அதை பத்தி பேசிட்டு இருக்கப்ப ஒரு காலர் ஃபோன் பண்ணாரு. கெஸ் வாட் ஹி சே? பாட்டு கேவலமா இருக்கு. இல்ல, அவரோட பாட்டோட வரிகள் அவரோட ஃப்ரெண்ட் சுகன் எழுதின மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. And when he reiterated it, the line got cut. Something fishy. Exactly. கால் பண்ணவரை வேணும்னு கட் பண்ணிட்டாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அப்படி அவர் சொல்றது உண்மைன்னா யுவன் has to give credits. சுகன் எழுதினதை இவர் யூஸ் பண்றது ethically is not right.
So you want me to go to the station and... கண்டிப்பா அவரோட நம்பர் அந்த சிஸ்டம்ல பதிவாயிருக்கும். ஸோ ஐ வாண்ட் யூ டு கோ தேர், கெட் த நம்பர் ஃப்ரம் மீ. நம்ம கௌதம்கிட்ட உடனே பேசி ஆகணும். Sure. On it. ஹலோ, பிரவீனா பேசுகிறேன். நான் உங்களுக்கு அனுப்பின மெசேஜ் கிடைச்சதா? நான் உங்களுக்கு கொடுத்த பணம் எனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுது. தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுத்துருங்க. திருப்பி கொடுக்கறதா? பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே என்கிட்ட கொடுத்தீங்க. நானும் சொன்னபடி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். திடீர்னு கேட்டால் நான் எங்கே போகிறது? ஐயோ, வீட்டில் ஒரு எமர்ஜென்சி. அந்த பணத்தை வச்சு தான் நான் இங்கே உள்ள பிரச்சனைலாம் முடிக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் ஏதாச்சும் பண்ணி அந்த பணத்தை மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க ப்ளீஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா தெரியாதா? போட்ட பணத்தை உடனே எடுத்தா நஷ்டத்தில் தான் போய் முடியும். நீங்கள் என்கிட்ட கொடுத்த மொத்த பணமும் உங்ககிட்ட திரும்பி வராது. இப்போ நான் என்ன பண்ணுறது? ரொம்ப அவசரம்னா கடன் எடுக்கலாமே. கடனா? ஆமாம், வேற வழியே இல்லையே. ஐயோ, எனக்கு யாரையும் தெரியாதுங்க. நான் யாருக்கிட்ட போய் கடன் வாங்குவேன்? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. என்னை வந்து பாருங்க. உங்கள் பிரச்சனையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்கிறேன். நான் உங்களை தான் நம்புகிறேன். ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. என்னால் முடியுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வட்டிக்கு பணம் கொடுத்து உதவார். வேணும்னா அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கி கொடுக்குறேன்னு. வட்டியா? பின்ன இந்த காலத்தில் சொந்தக்காரங்களே வட்டிக்கு தான் பணம் கொடுத்து உதவுறாங்க. சரி, நான் எங்கே வரணும்? 31 கேலாங் பாரு. வந்த உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சரிங்க. ஹலோ, என்னங்க சொல்லுங்க. நான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன். நிறைய வேலை இருக்குது. நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போய் அஸ்வினை பார்த்துக்கங்க. இங்கே வேலை முடிஞ்சதும் நான் கிளம்பி வீட்டுக்கு வரேன். சரி, பாய். காஃபி என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. வெரி மச். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன், என்னால் காஃபி கலக்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா? சேச்சே, நான் அப்படி சொல்லலை. உங்களோட திறமை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஐம் நாட். திடீர்னு காண போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் அரண்டு போயிட்டோம். ஆனால் காண போன மாதிரி திரும்பி வந்துட்டீங்க. அது எப்படி? இப்போ எதுக்கு இந்த குறுக்கு விசாரணை? நான் எந்த தப்பும் பண்ணலை. நீங்கள் தப்பு பண்ணீங்க நான் சொல்லவே இல்லையே. ஆனால் எங்கே போனீங்க நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன சந்தேகப்படுறீங்களா? இதை பற்றி பேசுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நான் தான் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படித்தேன். இசி நேரடியாக பார்த்து பேசுகிற மாதிரி வராதுல்ல.
சார் சொன்னதே எத்தனை வாட்டி சொல்றது? ஏன் வேர்ஷன் மாறி போயிடும்னு பயப்படுறீங்களா? வாட் டு யூ மீன்? யூசி, நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா அதை நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது பொய்யா இருந்தால் நான் எத்தனை தடவை கேட்டாலும் அதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அண்ட் யூ மைட் ஜஸ்ட் ஸ்லீப் அப். சார் நான் போய் சொல்லலை. நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க. நான் ஏன் இவ்வளோ உறுதியாக இருக்கேன்னு தெரியுமா? மனோஜ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் உங்களை கடைசியாக அந்த பாலடைஞ்ச பில்டிங்கில் இருக்கிற லிஃப்ட்டில் பார்த்துருக்காரு. He saw you entering it. ஆனால் அதுக்கும் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐ மீன், அவ்வளோ லாஜிக்கல் ஃப்ளாவை கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் படிக்காதவன் கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்களை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் உடம்புல எந்த ஒரு காயமும் கிடையாது. there were no ransom calls. உங்களை சுற்றி இருந்தவங்களுக்கும் எந்த ஒரு ஃபோன் காலும் வரல. இத்தனை வருஷம் நான் போலீஸ் வேலை பார்த்ததில்ல ஒருத்தன் கிட்னாப் பண்ணுற அளவுக்கு போகிறான்னா அது ஒன்று பணத்துக்காக, இல்லை பழி தீக்க. சார் இருங்க, நான் இன்னும் முடிக்கல. உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் இதை விட நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் சொல்லி உங்களை எம்பரஸ் பண்ண விரும்பலை. ஸோ ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள். நீங்களும் அஸ்வினும் சேர்ந்து தானே இது பண்ணீங்க. அவர் இப்போ எங்கே இருக்காரு? இல்லை அவரும் உங்களை மாதிரி திடீர்னு ஒரு நாள் மாயமாக முளைச்சி வந்து ஒரு கட்ட கதை சொல்ல போகிறாரா? Come on, don't waste my time. நம்புற மாதிரி இருக்காது. ஆனால் என் அப்பா அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் நடந்துச்சு. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அதை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் என் இஷ்டம். நான் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனது உண்மைதான். And the next thing I know, I was in 2019. What? இதோ உங்கள் முகத்தில் உள்ள எக்ஸ்ப்ரெஷன்ஸே போதும். ஐ மீன், எதுவுமே சொல்லாமல் வாயிடுச்சு போயிருக்கீங்க. நீங்கள் நான் சொன்னது எதுவுமே நம்பலைன்னு நல்லா தெரியுது. இதுக்காக தான் ஸ்டேஷனில் வேற கதையை சொன்னேன். சார் போன இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆபத்து நடந்துச்சா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. இட் வாஸ் லைக் வாக்கிங் பேக் மெமரி லேன். திடீர்னு திரும்ப இங்கேயே வந்துட்டேன். என்னால் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் அந்த லிஃப்ட் மர்மம் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ நேரம் தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருப்பீங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நானும் அஸ்வினும் என்ன ஆகுறது? இப்போ என்ன சொல்ல வர? நான் ஜெயிலுக்கு போவேன்னு முடிவே பண்ணிட்டியா? ஐயோ இல்லைங்க, உங்களை இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி விடணும்னு அந்த தேவா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ வரைக்கும் ரகுவை கொன்னவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. கடைசி வரைக்கும் போலீஸால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் தானே மாட்டுவீங்க. இப்போ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? இங்கே பாரு, சாட்சி இருந்தால் தான் கில்ட்டி. போறவன் வரவணத்துக்குலாம் ஜெயிலில் போட முடியாது. என்னங்க, உங்களுக்கு இன்னும் அந்த தேவா பற்றி புரியல? உங்களை உள்ள அனுப்புறது தான் அவனோட குறிக்கோளே. அவன் அதை எப்படியாச்சும் செஞ்சிருவான்னு பயமா இருக்கு. எனக்கு கால் பண்ணவனையும் தேவா தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. யாராலையும் என்னை எதுவும் செய்ய முடியாது. தேவையில்லாமல் பயப்படாத, போ.
என்ன கோவமா இருக்கியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எத்தனையோ கோல் கேசஸ் இருக்கும்போது இந்த கேஸை மட்டும் ஏன் நீ ஃபாலோ பண்ற? இப்போ என்ன ஆச்சு? கௌதம போய் பார்த்தியா இல்லையா? அதனால தான் இப்போ உங்ககிட்ட புலம்புறேன். என்னாச்சு? உனங்க யாரையும் என்ன நம்புறதா இல்லை. எல்லாரும் கூட்டாளிங்களா? ஆனா ஒருத்தனுக்கு இன்னொருத்த மேல பொறாமையா? இதுக்கு பேர் தான் நட்பா? உனக்கு ஒன்று தெரியுமா? பொறாமை இல்லாத நட்பே இல்லை. நிறைய சுச்சுவேஷனில் இதை யாரும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் பொறாமை இல்லாட்டினா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்படின்னா இவங்கள ஒருத்தன் தான் சுகனை கொண்டு இருக்கணும். அவனை கொடுறதுக்கு என்ன மோட்டிவ்? பிகாஸ் சுகன் வாஸ் அ ஹார்ட் பிரேக்கர். அவன் நல்லா பாடுறதுனால எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி சுற்றினாங்க. அதை பார்த்து யுவனும் டேஃபும் பொறாமப்பட்டிருக்கலாம். கௌதம் அவனுக்கு சுகன் மேலே எந்த கடுப்பும் இல்லையா? எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். எல்லா பொண்ணுங்களும் சுகன் பின்னாடி சுற்றினா கௌதம்க்கும் கோவம் வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் அவனுக்கு சுகன் மேலே அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லையா? சிரிக்கிறியா? என்ன இந்த சிக்கலை மாட்டி விட்டுட்டு நின்று இந்த மாதிரி சிரிக்கிறியா? இங்க பாரு விஷ்ணு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கும்பலை இனிமே அழகா விசாரிச்சு எந்த புண்ணியமும் இல்லை. அவங்களுக்கு நடுவில் ஏதோ ரகசியம் இருக்கு. அதை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா இந்த ரகசியம் வெளியே வரும். அது வெளியே வந்துச்சுன்னா சுகனுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கேஸ் க்ளோஸ்ட். ஓகே, அது எனக்கும் தெரியும். பட் அந்த கௌதம் வேற என்ன சொன்னான்? சுகனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரதி, அவளை பற்றி கேட்டதுக்கு he said something interesting. அவங்க யூனி டேஸில் அவங்க எல்லாரும் ஏதோ ஐசிஎஸ்ல இருந்திருக்காங்களாம். அப்படி வந்தது தான் இந்த நட்பு. அந்த டைமில் ரதிக்கு தேவ், அதாவது அவளோட கரண்ட் ஹஸ்பண்டை கண்டாலே பிடிக்காதான். ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இங்கேயோ இடிக்குதுல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். அது தெரியும். ஆனால் நீ ஏன் இந்த கேஸை தோண்டி எடுத்த? கண்டிப்பாக இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இதை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. யாரு? இவனுக்கு வேண்டாத ஒருத்தர். அவனோட வைஃப் அஞ்சலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆ, என்ன குழப்புற? சுகனோட சாவல் ஏதோ மர்மம் இருக்கு. அதை பற்றி மறுபடியும் விசாரிக்கணும்னு எனக்கு ஒரு 10 அனானிமஸ் மெயில்ஸ் வந்திருக்கும். ஆல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ். ஆனால் ஐபி அட்ரஸ் ஒன்று. இவனோட வீடு. அவனோட வீட்டில் அவனை தவிர அவனோட ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஹி ஹேஸ் டு பி ஹர். ஆனால் சொந்த புருஷனை மாட்டி விடுற அளவுக்கு யூசி, நான் சொன்னேன்ல, இந்த கும்பலே ஒரு மாதிரி கெட்டவங்களா இருக்காங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன்னு கண்டுபிடிக்க தானே நாம இருக்கோம். சுகனை நிஜமாவே கொலை பண்ணி தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அதையும் கண்டுபிடிப்போம். ஏன் தெரியுமா? No one escapes the law. ஹாய். Hi Anjali. Yuvan's wife? நான் தான் அஞ்சலி. நீங்கள் யார்? ஐயோ விஷ்ணு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? கீழே போய் பேசலாமா ப்ளீஸ்? ஷூர். ஆஃபீஸர், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மிச்சோல உண்மையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். யூஸ் யோர் போலீஸ் டெக்னிக்ஸ். கண்டிப்பாக உண்மை வெளியே வரும்.
பணத்துக்காகன்னு சொன்ன, அப்போ பணம் கொடுத்து இதை ஒன்று செய்ய சொன்னது யாரு? அபினா ஹலோ